Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Canvaல PDF டாக்குமெண்ட்டை ஃப்ரீயா எடிட் பண்ணி எப்படி டவுன்லோட் பண்ணலாம்ங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க and அதை விட ரொம்ப முக்கியம் இத பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. and நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி all notifications-ஐ மறக்காம எனேபிள் பண்ணிக்கங்க. Alright, so first of all, canva.com search பண்ணி official site குள்ள வந்துரலாம். நீங்க தனியா டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்றதுக்கான அந்த ஆப் லிங்க்கும் பாத்தீங்கன்னா இங்கே இருக்கு. கிளிக் பண்ணி செட்டப்பை டவுன்லோட் பண்ணி நீங்க தாராளமா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஓபன் பண்றதா இருந்தாலும் சரி, சைட்ல நீங்க ஓபன் பண்ணாலும் சரி, முதல்ல உங்களோட இமெயில் ஐடி யூஸ் பண்ணி சைன் அப் ஆர் லாகின் பண்ணிக்கங்க. ஸோ பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை எடிட் பண்ணுறதுக்கு முதல்ல அதை இம்போர்ட் பண்ணி ஆகணும். டிசைன் ஸ்பாட்லைட்டோட ட்ராப் டவுனில் போய் பார்த்தோம்னா விஷுவல் டாக்குமெண்ட்ஸோட குரூப்பில் கடைசியில் கீழே பார்த்தோம்னா பிடிஎஃப் எடிட்டர் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஜஸ்ட் நம்ம அதை கிளிக் பண்ணி நமக்கு தேவையான பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை இங்கேருந்து நாம் அப்லோட் பண்ணிக்கலாம். ஒருவேளை கேன்வா ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ரைட் சைடில் நமக்கு அப்லோட் இருக்கு இல்லையா, அப்லோட் கிளிக் பண்ணி உங்களுடைய பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். அண்ட் ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா ரீசன்ட் டிசைன்ஸில் நாம் இம்போர்ட் பண்ண பிடிஎஃப் டாக்குமெண்ட் இருக்கும். நான் சொல்கிறது ஆப்பில். ஒருவேளை நீங்கள் ப்ரௌசரில் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒன்ஸ் நாம் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ண உடனே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் எடிட்டர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ நமக்கு இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டில் ஒரு சில சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா தேவை. அண்ட் ஃபைனலாக ஒரு சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். கண்ட்ரோல் கீ ஹோல்ட் பண்ணிவிட்டு மவுஸோட ஸ்க்ரோலரை அப் ஸ்க்ரோல் பண்ணோம்னா நமக்கு ஜூம் இன் அண்ட் டவுன் ஸ்க்ரோல் பண்ணோம்னா ஜூம் அவுட். ஓகே, ஸோ இங்கே நேவிகேஷன் எல்லாமே ஈஸி தான். ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம். ஸோ முதல்ல இந்த ஃபைலோட நேமை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ஸோ டாப்பில் நமக்கு ஃபைலோட நேம் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் என்டர் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு கவர் பேஜ் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ ரொம்ப சிம்பிள், டிசைனில் போயிட்டு சர்ச்சில் கவர் பேஜ் சர்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரீ அண்ட் பெய்டு கவர் பேஜஸும் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, இந்த க்ரௌன் சிம்பிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெய்டு தான், பட் நிறைய ஃப்ரீயும் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதில் நமக்கு எந்த கவர் பேஜ் சூட்டபிளாக இருக்கோ தேவையோ ஜஸ்ட் நம்ம ட்ராக் பண்ணி அதை என்ன பண்ணலாம், ட்ராப் பண்ணலாம். ஸோ நமக்கு கரண்ட் பேஜை ரீப்ளேஸ் பண்ணிடக்கூடாது, அதுக்கு பதிலாக ஒரு நியூ பேஜை தான் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். ஸோ ஆட் ஆஸ் நியூ பேஜ். பட் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா கவர் பேஜ் ஆஸ் அ பேஜ் 2 பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், இதை ரீபொசிஷன் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், மூவ் அப் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் ஆஸ் அ கவர் பேஜாக பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. அண்ட் ஃபர்தராக நம்ம டாக்குமெண்ட்டில் என்ன ஒர்க் பண்ணணுமோ ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் ஒரு இமேஜை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும். ஸோ இமேஜ்லாம் சேஞ்ச் பண்ணணுங்கிற பட்சத்தில் எலமெண்ட்ஸில் போயிட்டு நம்ம தாராளமாக என்ன பண்ணலாம், நமக்கு தேவையான எலமெண்ட்டை சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு டாக்டர்ஸ் இல்லை ரிசர்ச் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இமேஜஸ் தேவை. ஸோ ரிசர்ச் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். அண்ட் ஃபோட்டோவோட கேட்டகரியில் போய் பார்த்தோம்னா வெரைட்டி ஆஃப் இமேஜஸ் உண்டு. ஜஸ்ட் கொஞ்சம் ட்ராக் பண்ணி இதில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இமேஜை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். முக்கால்வாசி கேன்வாவில் ட்ராக் அண்ட் ட்ராப் தான். ஸோ ஈஸியாக வேலையை முடிச்சுக்க முடியும். ஒருவேளை நீங்கள் உள்ளே இம்போர்ட் பண்ண டிசைன்ஸோட கலர்ஸை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், கலர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தோம்னா கலரை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். ஒரு ப்ளூ இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அந்த ப்ளூ என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். பட் இந்த கவர் பேஜில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஷேப்புக்கும் போய் இந்த கலரை மாற்ற முடியாது. ஸோ அதனால் பாட்டம்லேயே பார்த்தோம்னா சேஞ்ச் ஆல் இருக்கும். ஸோ சேஞ்ச் ஆல் கொடுத்து கம்ப்ளீட்டாக நமக்கு தேவையான ஒரு தீமில் என்ன பண்ணியாச்சு, இதை கொண்டு வந்தாச்சு. அண்ட் மெயினாக நமக்கு மாற்ற வேண்டியதை கொஞ்சம் மாற்றிக்கலாம். டெக்ஸ்ட்டை மாடிஃபை பண்ணுறது எல்லாமே ரொம்ப சிம்பிள். நாம் எந்த எலமெண்ட் எந்த ஷேப்பை கிளிக் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி கம்ப்ளீட் மாடிஃபிகேஷன் டூல்ஸ் எல்லாமே டாப்பில் வந்துடும். ஸோ நமக்கு இங்கே இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்பேஸிங்கை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணணும். ஸோ லெட்டரோட ஸ்பேஸிங் என்ன பண்ணலாம், கம்மி பண்ணலாம். அப்போ நமக்கு தேவையான அந்த சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நடந்தாச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா இங்கேயும் ஒரு சில சேஞ்சஸ் தேவை. உங்களுக்கு தேவை எக்ஸ்ட்ரா டெக்ஸ்ட் ஏதாவது ஆட் பண்ணணுங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் டெக்ஸ்ட் குரூப்லேருந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு கடைசியில் நமக்கு ஒரு சிக்னேச்சர் தேவைன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ இங்கே எனக்கு என்ன தேவை, ஒரு டெக்ஸ்ட் தேவை. ஸோ அப்போ ஒரு பாடி டெக்ஸ்ட் ஒன்று என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணி எங்கே வேணுமோ வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான கண்டென்ட்டை உள்ளே என்ன பண்ணலாம், டைப் பண்ணிக்கலாம். அண்ட் டெக்ஸ்டோட சைஸை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எங்கே தேவையோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ நமக்கு ஒரு சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா தேவை. ரொம்ப சிம்பிள். இங்கே நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ட்ரா ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் நமக்கு வெரைட்டி ஆஃப் ஆனடேட்டிங் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது, ட்ராயிங் டூல்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு ஒரு பென் தான் பார்த்தீங்கன்னா தேவை. அண்ட் நமக்கு அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1, பிகாஸ் 2ங்கிறது கூட கொஞ்சம் திக்காக தெரியும். ஸோ 1 டிரான்ஸ்பரன்சி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, பட் நமக்கு அவசியம் இல்லை. அண்ட் கலர் நமக்கு கம்ப்ளீட்டாக பிளாக். ஓகே, ஸோ எப்படி வேணுமோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு ஸ்க்ரிபிள் பண்ணியிருக்கிறேன். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சிக்னேச்சர் ட்ரா பண்ணாலும் சரி,
இல்லை நீங்கள் ஆஸ் அ இமேஜாக வச்சுருக்கிறீங்க ஆட் பண்ணணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ண போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுடைய இமேஜை என்ன பண்ணணும், அப்லோட் பண்ணணும். ஓகே, உங்களுடைய இமேஜஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கண்டென்ட்டோ என்ன வீடியோவோ இமேஜோ முதல்ல அப்லோட் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் அந்த இமேஜை நீங்கள் ட்ராகன் பண்ணி என்ன பண்ணலாம், ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகே, பட் நமக்கு இப்போதைக்கு அந்த அவசியம் இல்லை. ஸோ டாப்பில் இந்த ஹெட்டிங் சேஞ்ச் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஸோ இதை வந்து ஈவனாக நீங்கள் ரெண்டு சைடும் லெஃப்ட் அண்ட் ரைட் உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா ஆல்ட் கீ ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். கவனிச்சிங்களா, ரெண்டு பக்கமும் ஈவனாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஃபர்தராக ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாகவே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, அண்ட் இந்த டெக்ஸ்ட் நமக்கு கம்ப்ளீட்டாக சென்டர் அலைன்மெண்ட்டில் தேவை, போல்டாக தேவை, கொஞ்சம் ஸ்பேஸிங் என்ன பண்ணலாம், அதிகப்படுத்திக்கலாம். அவ்வளோதான். ஒருவேளை உள்ளே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண விரும்புகிறீங்கன்ற பட்சத்தில் கண்ட்ரோல் எஃப்ங்கிற ஷார்ட்கட் கீ நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் ஃபைண்ட். ஸோ ஃபைண்டில் போயிட்டு ஜஸ்ட் நமக்கு எங்கெல்லாம் வந்து யாரான் இருக்கோ ஸோ அந்த இடத்துல நமக்கு லாரா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தேவை. ஸோ ரீப்ளேஸ் ஆல். பட் ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை எடிட் பண்ணுறதுக்குன்னு வந்துட்டோம்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஏதாவது பிக்சர்ஸ் பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட் நல்லாவே பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும். அதில் நம்ம ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ எங்கேயும் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. பட் நல்லா கவனிங்க, இங்கே எல்லாமே பிளாக் எடிட்டிங் தான். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா லேயர் எடிட்டிங். ஓகே, ஸோ லேயர் எடிட்டிங் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து இந்த பிக்சரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னும் போது இன்னுமே அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை தான் நம்ம என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் ஜஸ்ட் என்ன பண்ணலாம், அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை முதல்ல ரைட் கிளிக் பண்ணி லேயரில் போயிட்டு அதை கம்ப்ளீட்டாக பேக்குக்கு என்ன பண்ணலாம், சென்ட் பண்ணிடலாம். ஸோ அப்படி பேக் சென்ட் பண்ணதுனால இதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக போய் அந்த பிக்சரை கிளிக் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ க்ராப் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஸ்பெஷலாக நீங்கள் டூலில் எடுக்க வேண்டாம். நீங்கள் இங்கே ரீசைஸ் பண்ணும் போதே அங்கே க்ராப்பிங் தான் நடக்கும். ஓகே, அதனால் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தோம்னா ஏதோ பெரிய வேலை இருக்குது அப்படின்னு நினைப்போம். ரொம்ப சிம்பிள். முதல்ல என்ன பண்ணலாம், இந்த டெக்ஸ்ட்டை ரைட் கிளிக் பண்ணி லேயரை மாற்றலாம். பட் என்ன விஷயம்னா இந்த இடத்துல நமக்கு கம்ப்ளீட்டாக டெக்ஸ்ட்டோட அலைன்மெண்ட் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த கம்ப்ளீட் அலைன்மெண்ட்டை நாம் லெஃப்ட்டுக்கு என்ன பண்ணலாம், ஓகே ரைட்டுக்கு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த இமேஜுக்கு தேவையான அந்த ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா கிடச்சாச்சு. ஸோ முக்கால்வாசி இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் தான் பார்த்திங்கன்னா நடந்திருக்கும். அதனால் முதல்ல நீங்கள் லேயர்லாம் மாற்றுறதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட்டை கொஞ்சம் அலைன் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு அப்புறம் அந்த பிக்சருக்கு தேவையான இடம் கிடச்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. இல்லைனா தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், லேயர்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் பார்த்தோம்னா கொஞ்சம் லைட்டாக என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். அவ்வளோதான். அப்படியே பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா இந்த பேஜ்லேயும் அதே தான். ஸோ இங்கே நமக்கு முதல்ல என்ன பண்ணுவோம், இந்த டெக்ஸ்ட்டோட அலைன்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இதுக்கான இமேஜ் அந்த ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா கிடச்சிரும். ஓகே, ஸோ இப்படி ஒரு சில விஷயங்கள் தான். அண்ட் இங்கே கொஞ்சம் என்ன பண்ணுவோம், இந்த பாக்ஸை ரைட் கிளிக் பண்ணி லேயர் சென்ட் டு பேக் அண்ட் இந்த இமேஜை கொஞ்சம் நாம் என்ன பண்ணலாம், மாற்றி அமைச்சிக்கலாம். ஸோ இந்த இமேஜுக்கு மேலே ஒரு காஷன் ஐக்கன் பார்த்திங்கன்னா தேவை. ஸோ எலமெண்ட்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ நமக்கு தேவை ஒரு காஷன் இல்லையா. ஸோ அப்போ நம்ம ஜஸ்ட் நம்ம காஷன் அப்படின்னு என்ன பண்ணலாம், சர்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம ஓகே காஷன் சர்ச் பண்ணிக்கலாம். காஷன் சைன் பார்த்திங்கன்னா தேவை. அண்ட் ஃபோட்டோஸ், கிராஃபிக்ஸ், வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு தேவை கிராஃபிக்ஸ் தான். ட்ராக் பண்ணி ஃப்ரீயாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி அண்ட் அதை ரீசைஸ் பண்ணி சரியான பொசிஷனில் நாம் இதை என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நமக்கு எந்த எடிட்டிங் அவசியம் கிடையாது. பாட்டமில் நமக்கு தேவையான அந்த சிக்னேச்சரும் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு என்ன ஆயிடுச்சு, என்ட்ரு ஆயிடுச்சு. அண்ட் இதை நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இதுக்கு இடையில் நீங்கள் பேஜ் நீங்கள் மூவ் பண்ணணும், ரீஅரேஞ்ச் பண்ணணும், இல்லை டூப்ளிகேட் பண்ணி ஒர்க் பண்ணணும், டெலீட் பண்ணணும், இல்லை வேறு ஒரு புது பேஜை நீங்கள் இன்பிட்வீனில் ஆட் பண்ணணும். இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த பேஜோட இந்த ஐக்கன் இந்த டூல்ஸ்லேயே நம்ம என்ன பண்ணலாம், செஞ்சு முடிச்சுக்கலாம். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கான டூல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பேஜை செலக்ட் பண்ணும் போது பேஜுக்கான டூல்ஸ், டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கான டூல்ஸ், இல்லை ஏதாவது ஒரு இமேஜ் ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான டூல்ஸ். ஸோ இப்படி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் இருக்கும். அதை ஈஸியாக நீங்கள் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்க முடியும். அண்ட் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆட்டோ சேவ் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த சேவிங் பார்த்திங்கன்னா நடந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை நீங்கள் அன்டூ பண்ணணும், ரீடூ பண்ணணும்னா அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. மேபி நீங்கள் கண்ட்ரோல் Z அண்ட் கண்ட்ரோல் ஒய் ஆப்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி அண்ட் ரீடூ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு இதை டவுன்லோட் பண்ணி ஆகணும். ஸோ டவுன்லோட் ஆப்ஷன் மேலே பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ஆஸ் அ பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக ஸ்டாண்டர்ட் பிடிஎஃப் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இருக்குது, பிரிண்ட்டுக்கான பிடிஎஃப் ஆப்ஷனும் இருக்குது. ஓகே, என்ன ப்ரோ வேர்ட் டாக்குமெண்ட் இல்லையா, நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இது ஒரு பிடிஎஃப் எடிட்டர், பிடிஎஃப் டு வேர்ட் கன்வெர்ட்டர் கிடையாது. ஸோ கேன்வாக்குள்ளே உங்களுடைய பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை இம்போர்ட் பண்ணி பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை எடிட் பண்ணி ஆஸ் அ பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக நீங்கள் இதை ஃப்ரீயாகவே என்ன பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும்.
ஸோ நமக்கு இது பிரிண்ட் தான் பண்ணணும். ஸோ பிடிஎஃப் பிரிண்ட் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். மற்ற ஷேரிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பட் நாம் இப்போதைக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் பாட்டமில் மற்றவங்களோட ஷேர் பண்ணுறதுக்கான லிங்க்கும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகிருக்கு. பட் எனிவே ஓகே, நமக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நம்மளுடைய டவுன்லோட்ஸில் போய் பார்த்தோம்னா அங்கே நமக்கு பர்ஃபெக்டாக இது டவுன்லோட் ஆகிருக்கும். இது இருக்கு இல்லையா, லாராஸ் ரிசர்ச் ஃபெசிலிட்டி. அண்ட் இது வந்து கேன்வாவோட அந்த ஆஃப்லைன் செட்டப் ஃபைல். ஆஃப்லைன்னா அப்ளிகேஷன் ஆஃப்லைன் நினச்சிடாதீங்க, இந்த செட்டப் இந்த இன்ஸ்டாலர் வந்து ஆஃப்லைன். மற்றபடி கேன்வா எப்பயும் போல் உங்களுக்கு அது ஆன்லைன் தான். ஓகே, ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நமக்கு பிடிஎஃப் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா இருக்குது. மற்றபடி ஃப்யூச்சரில் நீங்கள் இதே டாக்குமெண்ட்டை திருப்பி டவுன்லோட் பண்ணணும், இல்லை ரீஒர்க் பண்ணணும், எதுனாலும் சரி. ஓகே, நீங்கள் கேன்வா ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஓப்பன் பண்ண ஹோம் பேஜ்லேயே பார்த்தோம்னா ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அங்கே என்ன இருக்குது, ரீசன்ட் டிசைன் இருக்குது. அதில் நீங்கள் டிசைன் பண்ண எல்லாமே அங்கே இருக்கும். ஆஸ் யூஷுவல் நீங்கள் இங்கேருந்து அதை ட்ராஷுக்கு நீங்கள் தள்ளணும்னாலும் தள்ளிக்கலாம், இல்லை டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். காப்பி, ஷேர் எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஃபர்தராக இதை உங்களுக்கு என்ன பண்ணணும்ட்டு நல்லாவே தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.